வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இனி வரும் காலகட்டத்தில நம்ம தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான அப்கமிங் மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதிலயும் குறிப்பா இந்த வீடியோல நம்ம சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இந்த 2 சிட்டீஸ தவிர்த்துட்டு தமிழ்நாட்டுல உள்ள மத்த சிட்டீஸ்க்கு வர இருக்கக்கூடிய மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதிலயும் குறிப்பா மதுரை மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க், விருதுநகர் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் போன்ற பல ப்ராஜெக்ட்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது விருதுநகர் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டின் படி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல 600 ஏக்கர் பரப்பளவுல ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து எந்தெந்த செக்டார்ஸை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், வேர்ஹவுசிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் போன்ற பல ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு விருதுநகர் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. சோ நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் எல்காட் ஐடி பார்க். சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பிளக் அண்ட் பிளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, ஃபோக்கஸ் ஆன் அட்ராக்டிங் பெங்களூரு பேஸ்டு ஃபிர்ம்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரூரல் யூத் போன்ற பல விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய ஒரு மேஜரான கோல் என்ன அப்படின்னா, ஒசூரை வந்து ஒரு மேஜரான டெக் சேட்டலைட் டவுனா மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை ஒசூர்ல கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சிப்காட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பார்க். சோ இந்த ஒரு சிப்காட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பார்க் அப்படின்றது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 250 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ் மற்றும் இந்த ப்ராஜெக்ட் உடைய ஃபோக்கஸ் மெயினா எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ட்ரோன் அண்ட் யுஏவி காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங், அசெம்பிளி லைன்ஸ் ஃபார் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ், க்ளோஸ் கொலாபரேஷன் வித் DRDO, HAL, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல் ஆக்சஸ் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு சிப்காட் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பார்க் அப்படின்றத காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வர இருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய பேஸ் 1 அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணப்பட்டு இதனுடைய எக்ஸ்பான்ஷன் ஒர்க் அப்படின்றது இப்போ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய ஒரு பிரைமரி கோல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் மற்றும் தமிழ்நாடு டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் ஹப்பை சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மெயினா கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பிஎம் மித்ரா மெகா டெக்ஸ்டைல் பார்க். சோ இந்த ஒரு பிஎம் மித்ரா மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்றது விருதுநகர்ல உள்ள குமரலிங்கபுரம் அப்படின்ற இந்த ஊர்ல 1800 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 1052 ஏக்கர் பரப்பளவுல அமையவிருக்கு. சோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கவர்ஸ் ஃபுல் டெக்ஸ்டைல் வேல்யூ செயின், ஸ்பின்னிங் டு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட், காமன் ஃபெசிலிட்டிஸ் குறிப்பா CETP, டெஸ்டிங் லேப்ஸ், ஸ்கில் ட்ரைனிங், அதோட எக்கோ ஃப்ரெண்ட்லி டையிங் அண்ட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் போன்ற பல ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்றது விருதுநகர்ல அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய ஒரு பிரைமரி கோல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டை டெக்ஸ்டைல் செக்டர்ல மேலும் ஸ்ட்ரென்தன் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை விருதுநகர்ல கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டின் படி மதுரையை ஒட்டி திருமங்கலத்துக்கு பக்கத்துல 100 ஏக்கர் பரப்பளவுல ரூபாய் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு மதுரை மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரயில் ரோட் கனெக்டிவிட்டி டு தூத்துக்குடி போர்ட், வேர்ஹவுசஸ், கோல்டு ஸ்டோரேஜ், ட்ரக் டெர்மினல்ஸ், ஃபியூயலிங் அண்ட் டிரைவர் ரெஸ்ட் ஸ்டேஷன்ஸ் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான லேண்ட் அக்விசிஷன் அப்படின்றது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சேலம் எல்காட் ஐடி பார்க். இந்த ஒரு சேலம் எல்காட் ஐடி பார்க் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸ்மார்ட் பில்டிங் வித் ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி, ஐடி மற்றும் ITES யூனிட்ஸ், கோவர்க்கிங் ஜோன்ஸ், சோலார் ரூஃப்டாப் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு சேலம் எல்காட் ஐடி பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போற ப்ராஜெக்ட் அப்படின்றது திண்டுக்கல் சீஃப் மினிஸ்டர்ஸ் மினி ஸ்டேடியம். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி திண்டுக்கல்ல ஒரு மினி ஸ்டேடியம் அப்படின்றது ரூபாய் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அமையவிருக்கு. அப்படி திண்டுக்கல் அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் மினி ஸ்டேடியத்தினுடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கிராஸ் பிட்ச், ஸ்மால் பெவிலியன், ட்ராக், ஃபீல்ட் ஏரியா, இண்டோர் கேம்ஸ் ரூம் போன்ற
பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் மினி ஸ்டேடியம் அப்படின்ற ப்ராஜெக்ட் திண்டுக்கல்ல அமையவிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய டெண்டர் ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 8ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ராமநாதபுரம் எல்காட் ஐடி பார்க். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி ராமநாதபுரத்துல 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 75,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவுல ஒரு எல்காட் ஐடி பார்க் அப்படின்றது அமையவிருக்கு. ஸோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ராமநாதபுரம் எல்காட் ஐடி பார்க் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பிளக் அண்ட் பிளே மாடியூல்ஸ், பவர் பேக்கப், ஸ்மார்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், டார்கெட்டிங் கோஸ்டல் ஐடி அண்ட் பிபிஓ டெவலப்மெண்ட் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை ராமநாதபுரத்தில் கொண்டு வராங்க. ஸோ அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு. விரைவில் இந்த ப்ராஜெக்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை ராமநாதபுரத்தில் கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சதன் தமிழ்நாட்டில் ஐடி ஜாப் கிரியேஷனை உண்டாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு எல்காட் ஐடி பார்க்க ராமநாதபுரத்தில் கொண்டு வர இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மெடிக்கல் டிவைசஸ் பார்க். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரகடத்துல ரூபாய் 430 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 350 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு மெடிக்கல் டிவைசஸ் பார்க் அப்படின்றது ஒரகடத்துல அமையவிருக்கு. ஸோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு மெடிக்கல் டிவைசஸ் பார்க் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட், டயக்னோஸ்டிக் கிட்ஸ், ஸ்டெரிலைசேஷன் யூனிட்ஸ், R&D அண்ட் குவாலிட்டி டெஸ்டிங் லேப்ஸ், எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் ஜோன் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரகடத்துல அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை வந்து மெட் டெக் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு மெடிக்கல் டெஸ்டிங் லேப் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல 10ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது அக்ரோ இண்டஸ்ட்ரியல் பார்க். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி தேனியில உள்ள பெரியகுளம் அப்படின்ற இந்த ஊருக்கு பக்கத்துல 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 120 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்ற ப்ராஜெக்ட் அமையவிருக்கு. ஸோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரியல் பார்க் உடைய சில முக்கியமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃப்ரூட் பல்பிங், கோல்டு ஸ்டோரேஜ், ஸ்பைஸ் பேக்கேஜிங் யூனிட்ஸ், கிளஸ்டர் பேஸ்டு ஃபார்மர் ப்ராசஸிங் சப்போர்ட், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் வேர்ஹவுசிங் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு அக்ரோ இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது தேனியில அமையவிருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளானிங் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ see you next video. Until signing off by Sabri Karthik.